அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்புல நம்ம என்ன விஷயங்கள பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யூனிட் 1 யூனிட் 1ஓட சிலபஸ் முழுமையாக பார்த்தோம். அந்த யூனிட் 1ல எந்த மாரியான முந்தைய வருட கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பார்த்தோம். அது எப்படி வந்து ஒரு சிலபஸ நம்ம அப்ரோச் பண்ணணும்? என்னென்ன மாரி விஷயங்கள நம்ம சிலபஸ்ல நோட் பண்ணணும்? எப்படி நம்ம நோட்ஸ் பிரிப்பரேஷன் பண்ணணும்? அந்த மாரி விஷயங்கள்லாம் நான் வந்து சொன்னேன். இப்ப இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனிட் 2 நம்ம யூனிட் மொத 3 யூனிட்டுமே ரொம்ப முக்கியமான யூனிட் தான். அந்த மொத 3 யூனிட்ல ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. 1 யூனிட்ல இருக்கிறதே 3 யூனிட்லயும் இருக்கலாம். 3 யூனிட்ல இருக்கிறதே 2 யூனிட்லயும் இருக்கலாம். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா இருக்கிறதுனால, இதுதான் கிரக்ஸ். மிச்சம் எல்லாமே சயன்டிஃபிக்கா போகும். உங்களுக்கு வந்து சயன்டிஃபிக் ரீதியில வந்து உங்களுக்கு வந்து அத அப்ரோச் பண்ணணும். உதாரணத்துக்கு மத்த யூனிட்ஸ் எல்லாமே யூனிட் அ ஃபுட் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஃபுட் மைக்ரோபயாலஜியா இருக்கட்டும், அண்ட் தென் அ ஃபுட் பிரிசர்வேஷனா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து சயன்டிஃபிக்கா உங்களுக்கு வந்து போகும். ஆனா இது எல்லாமே இது எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் 3 யூனிட் அப்படிங்கிறது ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள். என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் நீங்க வேலைக்கு போன பிறகு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயன்படுங்கிறதுனால தான் இத வச்சிருக்காங்க. ஒரு சிலபஸ வைக்கிறாங்க. சிலபஸ்ல ஏன் வந்து இந்த விஷயங்கள் இணைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கான காரணங்கள் நார்மலான விஷயங்கள் கிடையாது. அது எல்லாமே நாளைக்கு யூஸ் ஆகும். அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால அதனால நீங்க வந்து ஒரு எஃப்எஸ்ஓ ஆன பிறகு இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படும். அதனால தான் இத சிலபஸ்ல வச்சிருக்காங்க. அப்ப அத படிக்கும்போதே இந்த ஒரு விஷயமும் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு எந்தூசியாசம் வரணும். நாளைக்கு எஃப்எஸ்ஓ ஆயி நான் இந்த விஷயத்த தான் பண்ண போறேன். ஆனா நான் இப்பவே வந்து படிச்சுக்கிறேன். இப்பவே அத தெரிஞ்சுக்கிறேன். அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ 2ண்ட் யூனிட்ல நம்ம பேசிக்கா என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்றது, இப்ப 2ண்ட் யூனிட்டோட டைட்டில் பார்ப்போம். எஃப்எஸ்எஸ்ஐ ரோல், ஃபங்ஷன்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எ ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங். டீட்டெயில்டான அண்டர்ஸ்டாண்டிங்ன்னு சொல்லல. இது எல்லாத்துக்கும் உட்கார்ந்து டீட்டெயில்டா நீங்க பிஹெச்டி பண்ணணும் அப்படின்றது சொல்லல. ஜெனரலா என்ன விஷயங்கள்? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எஃப்எஸ்எஸ்ஐ ரோல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போன வகுப்பிலேயே பார்த்தேன் எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட்ங்கிறது 2006ல வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நெறைய ஆக்ட் இருந்துச்சு. அத எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி, ரிப்பில் பண்ணி எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட், ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006ல கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் அடிப்படையில அந்த ஆக்ட்ல செக்ஷன் 4ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆக்ட் எல்லாத்தையும், ரூல்ஸ் எல்லாத்தையும், ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் போடுறதுக்கு ஒரு அமைப்பு தேவ. ஒரு பாடி தேவ. அந்த பாடி தான் என்னன்னா எஃப்எஸ்எஸ்ஐ. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. எஃப்எஸ்எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அந்த பாடி தான் எஃப்எஸ்எஸ்ஐ. இப்போ அந்த எஃப்எஸ்எஸ்ஐயோட ஜெனிசிஸ் என்ன? எஃப்எஸ்எஸ்ஐ எப்போ உருவாக்கப்பட்டது? அப்ப அதோடைய எவாலுயேஷன் என்ன? எஃப்எஸ்எஸ்ஐக்கு முன்னாடி வேற ஏதாவது அமைப்பு இருந்துச்சா? அதோடைய எவாலுயேஷன் என்ன? அப்படின்றது ஃபர்ஸ்ட் யூனிட். அது எப்போ உருவாக்குனாங்க? எஃப்எஸ்எஸ்ஐயோட ஃபர்ஸ்ட் சிஇஓ யாரு? சிஇஓன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர். சிஇஓ யாரு? எஃப்எஸ்எஸ்ஐயோட ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் யாரு? எஃப்எஸ்எஸ்ஐ உருவாக்கும்போது, இப்ப கரண்ட் சேர்பர்சன் யாரு? அதே மாரி எஃப்எஸ்எஸ்ஐல எந்தெந்த அ அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க? எஃப்எஸ்எஸ்ஐ எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழ வருது? இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ஜெனிசிஸ் அண்ட் எவாலுயேஷன் ஆஃப் தி எஃப்எஸ்எஸ்ஐ அத ஃபுல்லா டீட்டெயில்டா பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் பங்ஷன்ஸ் ஆஃப் த ஃபுட் அத்தாரிட்டீஸ். ஃபுட் அத்தாரிட்டில 2 பேர் இருக்கிறாங்க. சென்ட்ரல் ஃபுட் அத்தாரிட்டீஸ், ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டீஸ் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. இந்த சென்ட்ரல் ஃபுட் அத்தாரிட்டீஸ்ல யார் யார் வருவாங்க அப்படின்னு சொன்னா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர் அண்ட் தென் சேர்பர்சன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர், சேர்பர்சன். சேர்பர்சன்ங்கிறது முதன்மையான ஆளு. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர்ங்கிறது அவங்க தான் ஆ அடுத்து முதன்மையான ஆள். சேர்பர்சன்ங்கிறது எஃப்எஸ்எஸ்சிக்கு ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபிசர் ஒரு மெம்பர் இருப்பாங்க. அதோட சேர்த்து இதெல்லாம் சென்ட்ரல் ஃபுட் அத்தாரிட்டிய நான் சொல்றேன். அதோட சேர்த்து யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, சென்ட்ரல் டெசிக்னேட்டட் ஆஃபிசர், சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபிசர், டெக்னிக்கல் ஆஃபிசர். இந்த சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபிசர் அத்தரைஸ்ட் ஆஃபிசர்ன்னு கூப்பிடுவாங்க. ஏன் சார் கூப்பிடுவாங்க? இந்த அத்தரைஸ்ட் ஆஃபிசர்ங்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா, இப்ப சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபிசர் நார்மலா நம்ப அ ஒரு ஸ்டேட்டுக்குள்ளார இயங்குறவங்க. சரிங்களா? ஆனா அந்த அத்தரைஸ்ட் ஆஃபிசர் யாருன்னா, அந்த ஸ்டேட்டுக்குள்ளார இருக்கிற போர்ட்ஸு, அதே மாரி ஏர்பிளேன்ல இருந்து இம்போர்ட் வருதுங்கல்ல, இம்போர்ட் ஃபுட் ப்ராடக்ட் வேற யுஎஸ்ஏல இருந்து வரலாம், யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வரலாம். அந்த இம்போர்ட்ஸ் எல்லாம் நிர்மாணிக்கிறவங்கள சிஎஃப்எஸ்ஓன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள அத்தரைஸ்ட் ஆஃபிசர். அவங்க அத்தரைஸ் பண்ணி தான் அந்த பொருள் உள்ளார வரும். அவங்க அத்தரைஸ்ட் ஆஃபிசர். அதே மாரி ஃபுட் அனலிஸ்ட். சென்ட்ரல் ஃபுட் அனலிஸ்ட் இருப்பாங்க. ஃபுட் அனலிஸ்ட். இவங்க எல்லாம் சென்ட்ரல் ஃபுட் அத்தாரிட்டீஸ். இவங்க எல்லாத்தோட ரோலையும் பார்ப்போம். இவங்க எல்லாத்தோட ரோலும் செக்ஷன்ஸ்லயே இருக்குது. நம்மளுடைய எஃப்எஸ்எஸ்ஐ செக்ஷன்ஸ்லயே இருக்குது. எஃப்எஸ்எஸ்ஐயோட வேற வேற செக்ஷன்ஸ்லயே இவங்களோட எல்லாத்த பத்தியும் ஃபுட் அனலிஸ்ட் என்ன பண்ணுவாரு? சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபிசர் அதே தான் ஸ்டேட்டுக்கும், சென்ட்ரலுக்கும் ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. ஃபுட் சேஃப்டி ஆஃபிசரோட ஃபுல்லா பவருமே நம்மளுடைய ஆக்ட்லயே குடுத்திருக்காங்க. செக்ஷன் 38ல.
அந்த செக்ஷன் 38 பத்தி பார்த்துட்டோம்னா, அந்த ஃபுட் அத்தாரிட்டீஸ், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்ஷன்ஸ் ஆஃப் த ஃபுட் அத்தாரிட்டீஸும், ரோல் ஆஃப் ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டீஸும் ஒண்ணு தான். ஆனா சென்ட்ரல் ஃபுட் அத்தாரிட்டில யாருன்னா சிஇஓ, சேர்பர்சன், சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர், சென்ட்ரல் டெசிக்னேட்டட் ஆஃபீசர், ஃபுட் அனலிஸ்ட், டெக்னிக்கல் ஆஃபீசர், ஆத்தரைஸ்ட் ஆஃபீசர்ன்னு இருப்பாங்க. ஆனா ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டீஸ்ல அப்படியே சேஞ்ச். இந்த 2 இதுவுமே ஒண்ணு தான். 2வது யூனிட் 2ல 2 அண்ட் 6 2 விஷயமுமே ஒரே விஷயம் தான். ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டீஸ்ல யாருங்க இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா, கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி. ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி இருப்பாரு. பிளஸ் சென்ட்ரல்ல சென்ட்ரல் டிஓ மாரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் டெசிக்னேட்டட் ஆஃபீசர் இருப்பாரு. ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் டெசிக்னேட்டட் ஆஃபீசர் இருப்பாரு. ஒரு பிளாக்குக்கும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் இருப்பாரு. இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எடுக்கிற சாம்பிள் எல்லாமே ஆக்ட் சாம்பிள், சர்வேலன்ஸ் சாம்பிள்னு 2 விஷயம் இருக்குது. கண்காணிப்பு உணவு மாதிரி, அடுத்து வந்து சட்டப்பூர்வ உணவு மாதிரின்னு 2 விஷயம் இருக்குது. இந்த சாம்பிள் எல்லாமே எங்க போகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, லேப்க்கு போகும். ஃபுட் அனலிஸ்ட் லேப்க்கு போகும். இந்த ஃபுட் அனலிஸ்ட் லேப்ல ஒரு ஃபுட் அனலிஸ்ட் இருப்பார். இவரு தான் அந்த ஃபுட்ட அனலைஸ் பண்ணி அது தப்பா இருக்கா? அன்சேஃப் ஃபுட்டா? சப்ஸ்டாண்டர்ட் ஃபுட்டா? மிஸ்பிராண்டட் ஃபுட்டா? அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஃபுட் அனலிஸ்ட் தான். இது வந்து ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டீஸ். இவங்க எல்லாத்த பத்தியும் டீட்டெயில்டா ஒரு செக்ஷன்லயும் குடுத்திருக்காங்க. ஃபுட் அனலிஸ்ட் எல்லாத்த பத்தின ரோலும் குடுத்திருக்காங்க. அப்ப நம்ம ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்ட பார்த்தாலே, அந்த ரூல பார்த்தாலே ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்ல வந்து ஃபுட் அனலிஸ்ட்டோட ரோல குடுத்திருப்பாங்க. அத டீட்டெயில்டா எப்படி வந்து அ ரூல்ல குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெகுலேஷன்ஸா இப்போ வரைக்கும் 22 ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரெகுலேஷன்ஸ்ல அவங்களோட வேலைய டீட்டெயில்டா குடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து 2, 6 முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஓவர்வியூ ஆஃப் த சிஸ்டம், ப்ராசஸ் இன் ஸ்டாண்டர்ட்ஸ், என்ஃபோர்ஸ்மென்ட், லேபாரட்டரி, ஈக்கோ சிஸ்டம், இம்போர்ட்ஸ், தேர்ட் பார்ட்டி ஆடிட். இதுல எல்லாமே தனித்தனியா பிரிச்சு பார்ப்போம். சிஸ்டம், ஸ்டாண்டர்ட். சிஸ்டம்னா என்ன? ஃபுட் சேஃப்டி ஈக்கோ சிஸ்டம்னு ஒண்ணு இருக்குது. ஃபுட் சேஃப்டி ஈக்கோ சிஸ்டத்துல இங்க இந்த எல்லாமே இருக்கிறாங்க. எஃப்எஸ்எஸ்ஐ அண்ட் ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டீஸ். அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க? அவங்க எப்படி கரண்ட்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபுட் சேஃப்டி ஈக்கோ சிஸ்டம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா, ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டும் எஃப்எஸ்எஸ்ஐ மூலியமாக ஒரு ஃபுட் கிட்டத்தட்ட ஒரு 99, 100 ப்ராடக்ட்க்கு மேல ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஆயிரக்கணக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குதே. மெயின் ஸ்டாண்டர்ட்ஸ் இவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. இப்ப கோதுமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கோதுமைக்கு என்ன ஸ்டாண்டர்ட்? எத வச்சு ஃபுட் அனலிஸ்ட் அனலைஸ் பண்ணணும்? கோதுமையில என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்? புரோட்டீன் கன்டென்ட் எவ்வளோ இருக்குது? ஃபேட் கன்டென்ட் எவ்வளோ இருக்குது? ஃப்ரூட் ஃபேட் எவ்வளோ இருக்குது? இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. மைக்ரோ நியூட்ரியன்ட் எவ்வளோ இருக்குது? மாய்ஸ்சர் எவ்வளோ இருக்குது? எக்ஸ்ட்ரானியஸ் மேட்டர் எவ்வளோ இருக்குது? இது எல்லாமே ஒரு ஃபுட்டுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இந்தியால கிட்டத்தட்ட பல வகையான ஃபுட்ஸ் இருக்குது. அந்த எல்லா ஃபுட்ஸுக்கும் ஸ்டாண்டர்ட்ஸ உருவாக்கி சயன்டிஃபிக் மெத்தட்ல தான் அனலைஸ் பண்றாங்க. ஒரு பொருள் தரமற்றதா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது சயன்டிஃபிக் மெத்தட்ல தான் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அனலைஸ் பண்றாங்க. அது என்னது? அத பத்தி நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து என்ஃபோர்ஸ்மென்ட். என்ஃபோர்ஸ்மென்ட்னா என்னது? இப்ப சென்ட்ரல் டெசிக்னேட்டட் ஆஃபீசர் எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கொண்டு வராங்க? என்னென்ன விஷயங்கள என்ஃபோர்ஸ் பண்றாங்க? அத பத்திலாம் பார்த்தா என்ஃபோர்ஸ்மென்ட் முடிஞ்சிருச்சு. என்ஃபோர்ஸ்மென்ட்னா ஒண்ணும் இல்ல. எப்படி வந்து ஒரு சாம்பிள் எடுக்குறாங்க. அந்த சாம்பிள் தப்பா வந்தா என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து பெனால்டி சில விஷயங்கள் ஒவ்வாது இருக்கு. நம்ம வந்து கலரிங் ஏஜென்ட் செயற்கை நிறமூட்டிகள் பயன்படுத்த என்ன பெனால்டி? அத எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வராங்க? அந்த சட்ட நுணுக்கங்கள் என்னது? அன்சேஃப் வந்தா என்ன பண்ணுவீங்க? மிஸ்பிராண்டட் வந்தா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் என்ஃபோர்ஸ்மென்ட். அது வந்து லேபாரட்டரி. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எல்லா சாம்பிள்ஸும் லேப்க்கு போகும். பிரைவேட் லேப், கவர்ன்மென்ட் லேப் இருக்குது. ஃபுட் அனலிஸ்ட் லேப். நம்ம இதுல 8 ஃபுட் அனலிஸ்ட் லேப் இருக்குது. அந்த எல்லாத்தையுமே பத்தி பார்ப்போம். ரெஃபரன்ஸ் லேபாரட்டரின்னு இருக்குது. ரெஃபரல் லேபாரட்டரின்னு ஒண்ணு இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம்னா லெபார்டரி ஈக்கோ சிஸ்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இம்போர்ட்ஸ். முன்னாடியே சொல்லிட்டேன். வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பொருட்களை இம்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இம்போர்ட்ட பார்க்கிறது இம்போர்ட் ஆ ஆத்தரைஸ்ட் ஆபிசர். அப்ப அத பத்தி பார்த்தோம்னா இம்போர்ட்ஸ்க்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்கு? ஒரு பொருள் உள்ளார வரணும்னா எத்தன நாள் கிளியரன்ஸ் வாங்கணும்? அத பத்திலாம் பார்க்கிறதே பார்த்தோம்னா இம்போர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து தேர்ட் பார்ட்டி ஆடிட். எல்லா விஷயங்களையும் ஃபுட் சேஃப்டி ஆபிசராலயோ, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஃபுட் அத்தாரிட்டீஸாலயும் பண்ண முடியாது. ஏற்கனவே நம்ம வந்து மக்கள் தொகை அதிகம். ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும். அப்ப சில விஷயங்கள யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆடிட்ட நியமனம் பண்ணி, ஃபுட் சேஃப்டி ஆபிசர் அண்ட் ஃபுட் அத்தாரிட்டீஸோட பர்டன குறைக்கிறதுக்காக, தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க. அவங்க மூலியமா சில விஷயங்கள பண்ணுவாங்க. இப்ப ஹை ரிஸ்க் ஆடிட். இப்ப இறைச்சி, பால் இதெல்லாம் வந்து ஹை ரிஸ்க்ல வருது. அத வந்து ஆடிட் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தேர்ட் பார்ட்டி ஆடிட்ட கூட நியமிக்கலாம். சரிங்களா? அதே மாரி அ புரமோட்டிங் சேஃப் அண்ட் ஹோல்சம் ஃபுட். இப்போ நம்ம என்ஃபோர்ஸ் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஃபுட் சேஃப்டி ஆபிசர் பண்ணக்கூடிய வேலை கிரியேட்டிங் அவேர்னஸ். அவேர்னஸ கிரியேட் பண்ணணும். அவேர்னஸ எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? நெறைய இனிஷியேட்டிவ்ஸ் மூலியமா கிரியேட் பண்ணுவாங்க. நெறைய இனிஷியேட்டிவ்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் அவேர்னஸ எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி இனிஷியேட்டிவ்ஸ் மூலியமா தான். நெறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. நெறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. எஃபிஓவை என்கரேஜ் பண்ற மாரி நெறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது.
அந்த இனிஷியேட்டிவ்ஸ் தான் ஈட் ரைட் இந்தியா. ஒரு உணவுப் பொருள் எப்படி வந்து தரமான உணவுப் பொருள கொண்டு போய் மக்கள் முழுமைக்கும், இந்தியா முழுமைக்கும் கொடுக்கக்கூடியது. ஈட் ரைட் இந்தியால நெறைய சப் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஈட் ரைட் கேம்பஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. ஈட் ரைட் ஸ்கூல்ன்னு ஒண்ணு இருக்குது. ஸ்கூல், காலேஜஸ் அதுலலாம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. அடுத்து வந்து ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன். செ செறிவூட்டப்பட்ட உணவு. ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னா, தட் மீன்ஸ் செறிவூட்டப்பட்ட உணவு. என்னென்ன ஃபுட்ல நம்ம வந்து ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்றோம். சில மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் நம்ம வந்து உடம்புக்கு தேவைப்படும். அத நம்மளுடைய அன்றாட உணவுப் பொருட்கள்ல நம்ம அத எடுத்துக்க மாட்டோம். அதனால என்ன பண்ணுவாங்க, இப்ப விட்டமின் ஏவா இருக்கட்டும், விட்டமின் டியா இருக்கட்டும், ஐரனா இருக்கட்டும், அயோடினா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் உணவுப் பொருட்கள்ல செறிவூட்டி நமக்கு குடுக்குறாங்க. அது என்னென்ன பொருட்கள்ல பண்றாங்க? யாரு பண்றா? அத பத்திலாம் படிச்சோம்னா ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் முடிஞ்சுச்சு. சேஃப் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் இதெல்லாம் ஸ்கீம்ஸ். ப்ரோமோட்டிங் சேஃப் அண்ட் ஹோல்சம் ஃபுட்ன்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஹோல்சமா ஒரு ஃபுட் போய் சேர்றதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ், இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த இனிஷியேட்டிவ்ஸ்ல இருந்து நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கிளீன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப். கிளீன் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்டின்னா ஒரு தெருவை தேர்ந்தெடுத்து, அந்த தெருவுல எல்லா உணவு பாதுகாப்பு விஷயங்களையும் பண்ணி, அவங்க வந்து தரமான உணவை குடுக்கறதுனால, அந்த தெருவை கிளீன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப்பா எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டி மூலியமா அனலைஸ் பண்ணி, அந்த தெருவுக்கு வந்து கிளீன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப் சர்டிபிகேட் குடுப்பாங்க. இப்ப வெளியில இருந்து வரவங்களுக்கு இந்த தெரு வந்து கிளீன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப் சர்டிபிகேட் குடுத்திருக்கிற பட்சத்தில், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கும் ஒரு பெருமை. இந்த தெருவுல வந்து நல்ல உணவுப் பொருளை குடுக்குறோம் அப்படின்ற அவங்களுக்கும் ஒரு பெருமை. வெளியில இருந்து வரக்கூடிய மற்ற மக்களும் அத வந்து அ அந்த தெருவுக்கு போய் சாப்பிடும்போது, இது வந்து புரமோட்டிங் டூரிசம இம்ப்ரூவ் பண்ணும். இத வந்து எஃப்எஸ்எஸ்ஐ தான் அந்த சர்டிபிகேட் குடுக்குறாங்க. அடுத்து வந்து ரூகோ ரீபர்ப்பஸ் யூஸ்டு குக்கிங் ஆயில். நம்ப பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பயன்படுத்தின எண்ணெய, சிறிய தெருவோர கடைகளுக்கு தள்ளி விடுவாங்க. அப்போ வந்து ஒரு எண்ணெயை 3 முறைகளுக்கு நம்ம வந்து அ இது பண்ணி நம்ம அத சாப்பிட்டோம்னா, நமக்கு ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்ற ஒரு இதய நோய் வருது. இப்ப அந்த இதய நோய் இந்த இதெல்லாம் வந்து இது பண்ணி அதுல வந்து டிபிசி டோட்டல் போலார் காம்பவுண்ட் இன்கிரீஸ் ஆயிடும். அத சாப்பிடும்போது நமக்கு இதய நோய் வருது. அந்த யூஸ்டு குக்கிங் ஆயில நம்ம ரீபர்ப்பஸ் பண்றோம். அது எந்த ஏஜென்சி பண்றாங்க? அந்த மாரியான விஷயங்கள் படிக்கிறது ரீபர்ப்பஸ். இதுவும் வந்து எஃப்எஸ்எஸ்சியோட ஒரு ஸ்கீம். இந்த மாரி நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. சோசியல் அண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸ் இனிஷியேட்டிவ்ஸ். இப்ப இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பத்தி பார்த்தோம்னா, 4த் பார்ட் முடிஞ்சுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் எஃப்எஸ்எஸ்சியோட ஜெனிசிஸ பத்தி பார்க்கக்கூடியது. எஃப்எஸ்எஸ்சில சென்ட்ரல் ஃபுட் அத்தாரிட்டி, ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டின்னு இருக்காங்க. அவங்க யாரு? அவங்களுடைய செக்ஷன்ஸ் என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2ண்ட் யூனிட் முடிஞ்சுச்சு. அடுத்து வந்து நெறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. அந்த இனிஷியேட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் வந்து ட்ரெய்னிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங். என்ன சார் யாருக்கு சார் ட்ரெய்னிங் குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, டூ ட்ரெயின் த ஃபுட் ஹேண்ட்லர்ஸ். ட்ரெயின் த ஃபுட் ஹேண்ட்லர்ஸ். இப்போ ஒரு ஹோட்டல் வைக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஹோட்டலுக்கு லைசென்ஸ் குடுத்துட்டோம். லைசென்ஸ் குடுத்துட்டாலும், அந்த ஹோட்டல்ல இருக்கிற மக்களுக்கு நான் வந்து ஒரு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல நான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த கெமிஸ்ட்ரி பாடம் நடத்துறதுக்கு எனக்கு அறிவு இருக்கணும். ஆனா வந்து எந்த இந்தியால இருக்கிற பெரும்பாலான ஃபுட் ஹேண்ட்லர்ஸ்க்கு அந்த அறிவை அந்த அந்த உணவு பாதுகாப்பை மெயின்டெயின் பண்ணக்கூடிய அந்த அ உணவு பாதுகாப்பை மெயின்டெயின் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயங்கள் தெரியாது. அப்போ அவங்களுக்கு அத ட்ரெயின் பண்ணணும். ஃபுட் அத்தாரிட்டீஸ் மூலியமா ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுக்கு ஒரு போஸ்ட் டாக் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இது வந்து போஸ்டாக் அப்படிங்கிறது, இப்போ அந்த ஒரு ஹோட்டல்ல கிட்டத்தட்ட ஒரு 50 வொர்க்கர்ஸ் வொர்க் பண்றாங்கன்னா, அதுல 25 மெம்பருக்கு ஒரு மெம்பர் வீதம் அந்த போஸ்டாக் ட்ரெய்னிங் குடுத்து அதுக்கு சர்டிபிகேட் குடுப்பாங்க. அவங்க வந்து உணவு பாதுகாப்பு சம்பந்தமான பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஹெட் கேப் போடணும், ஏப்ரான் போடணும். அடுத்து வந்து ஹெட் க்ளோ ஹேண்ட் குளோவ்ஸ் போடணும். நம்ம வந்து ஒரு சாப்பாடை சமைக்க போறதுக்கு முன்னாடி நம்ம கையில நகம் இருக்கக்கூடாது. இத பத்தின பேசிக்கான விழிப்புணர்வை ட்ரெய்னிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் போஸ்டாக் ட்ரெய்னிங் மூலியமா நம்ம வந்து குடுத்து, அவங்களுக்கு அத பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். போஸ்டாக் இதோட விரிவாக்கம் கேட்பாங்க. ரூகோவோட விரிவாக்கம் கேட்பாங்க. சிஎஸ்எஃப்ஹெச் அப்படின்னு ஒரு இது கேட்டு கிளீன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப் விரிவாக்கம் தான் அதிகமா கேட்பாங்க. எல்லா விரிவாக்கத்தையும் நான் தனியா ஒரு ஸ்லைட்ல உங்களுக்கு வந்து நடத்துறேன். இந்த ட்ரெய்னிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் தான் போஸ்டாக். போஸ்டாக்ல எவ்வளவு இருக்கு? பேசிக் லெவல் ட்ரெய்னிங்னா என்ன? அட்வான்ஸ் லெவல் ட்ரெய்னிங்னா என்ன? இப்போ வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ ஹேண்டில் பண்றவங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் ட்ரெய்னிங் தேவை. நார்மலா ஒரு டீ கடை வச்சிருக்கவங்களுக்கு பேசிக் லெவல் ட்ரெய்னிங்கே போதுமானது. ஆனா, இறைச்சி கடை வச்சிருக்கவங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் ட்ரெய்னிங் வேணும். அவங்களுக்காக நடத்தக்கூடியது தான் அட்வான்ஸ் லெவல் ட்ரெய்னிங். பேசிக் லெவல் ட்ரெய்னிங் யாரு குடுக்குறோம்? அட்வான்ஸ் லெவல் ட்ரெய்னிங் யாரு குடுக்குறோம்? இது எல்லாத்த பத்தியும் போஸ்டாக் அந்த ட்ரெய்னிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங்ல பார்ப்போம். போஸ்டாக்க பத்தியும் நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்ப இது எல்லா யூனிட்டையும் இந்த 6 பார்ட்டையும் நம்ம வந்து பார்த்தோம்னா, 2ண்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 2ண்ட் யூனிட்ல எந்த மாரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? எந்த மாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ நம்ம வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இந்த 2ண்ட் யூனிட்ல மொத்தம் 6 பார்ட் இருந்துச்சு. 6 பார்ட்ல என்னது மேஜரா எஃப்எஸ்எஸ் என்ன? அதோடைய அதோடைய ஹிஸ்டரி என்ன? அதோட ஜெனிசிஸ் என்ன? யார் உருவாக்குனா?
அப்புறம் வந்து சென்ட்ரல் ஃபுட் அத்தாரிட்டீஸ்னா யாரு? ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டீஸ்னா யாரு? அடுத்து வந்து என்னென்ன மாரி ப்ரமோட்டிங் சேஃப் அண்ட் ஹோல்சம் ஃபுட் குடுக்கறதுக்கு என்னென்ன மாரி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ்லாம் தனியாவே கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்கு. அந்த ஸ்கீம்ஸ்ல இருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். அத முக்கியமா பார்க்கணும். அடுத்து வந்து அ ட்ரெய்னிங் இன் கெப்பாசிட்டி பில்டிங். அதாவது ஃபோர் ஸ்டாக்னா என்ன? உணவு முகவர்களுக்கு என்ன மாரியான ட்ரெய்னிங் குடுக்குறாங்க? அத பத்தினதெல்லாம் பார்த்தோம்னா, இந்த 2ண்ட் யூனிட் முடிஞ்சுச்சு. எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார் 2ண்ட் யூனிட்ல அப்படின்னா, ஹூ கீப்ஸ் ட்ராக் ஆஃப் ஆல் இன்ஸ்பெக்ஷன் கண்டக்டட் பை ஃபுட் சேஃப்டி ஆஃபிசர் அண்ட் த மெஷர்ஸ் தே டேக். இப்போ முன்னாடியே பார்த்தோம் நம்ம வந்து. யார் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபிசர் இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, அத யார் வந்து கீப் பண்ணுவாங்க? யார் அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு. நம்ம இதுல வந்து இதுக்கான ஆன்ஸர் உங்களுக்கு தெரியாது. நான் எதுக்காக இத வந்து இந்த கொஸ்டின போடுறேன் அப்படின்னா, இதுக்கு உனக்கு ஆன்ஸர் உங்களுக்கு ஒரு சிலபஸ் நடத்துனோனே உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இல்ல. இப்போ நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபிசர், ஃபுட் அத்தாரிட்டி, ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டீஸ்ன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. அப்போ ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டில என்ன மாரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இவங்க எல்லாமே ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டீஸ். டெசிக்னேட்டட் ஆஃபிசர், ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டி. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருப்பாங்கன்னு. அட்ஜுடிகேட்டிங் ஆஃபிசர். அட்ஜுடிகேட்டிங் ஆஃபிசர்னா ஒண்ணும் இல்ல. அவன் வந்து ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபிசர் சாம்பிள் எடுத்து ஃபுட் லேப்க்கு அனுப்பிட்டாரு. ஃபுட் லேப்க்கு அனுப்பி அது வந்து தரம் குறைவானது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. பாதுகாப்பற்றதுன்னா அன்சேஃப்ன்னு பேரு. தரம் குறைவானது அல்லது தப்பு குறியீடு அப்படின்னு சொல்லி சொன்னா சப்ஸ்டாண்டர்ட்ன்னு பேரு. அந்த சப்ஸ்டாண்டர்ட் வழக்க எல்லாமே யார்ட்ட ஃபைல் பண்ணுவாங்கன்னா, அட்ஜுடிகேட்டிங் ஆஃபிசர். அட்ஜுடிகேட்டிங் ஆஃபிசர்னா வேற யாரும் இல்ல. டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபிசர்ட்ட அந்த வழக்கை பதிவு பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த வழக்குல இது வந்து தப்பு குறியீடா இருக்கு அப்படின்னு சொல்லி, அதுல ஒரு குறிப்பிட்ட லெவல் பெனால்டியே போடுவாங்க. அதான் என்ஃபோர்ஸ் பண்றது. அவங்களுக்கு வந்து நீ வந்து ஒரு தவறு பண்ணியிருக்கிற. அந்த தவறுக்கான தண்டனை, அதாவது அந்த குற்றத்திற்கான தண்டனை இவ்வளவு அப்படின்னு சொல்லி பண்றது அட்ஜுடிகேட்டிங் ஆஃபிசர். பாதுகாப்பற்ற உணவு எல்லாமே கோர்ட்டுக்கு போகும். அடுத்து வந்து கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி. முன்னாடியே சொன்னது ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னா, திரு லால்வண்ணா ஐஏஎஸ் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. அடுத்து வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபிசர். ஃபுட் சேஃப்டி ஆஃபிசர், பிளாக் லெவல் ஆஃபிசர். எல்லா ஆ இந்த சென்ட்ரல் ஃபுட் அத்தாரிட்டியா இருக்கட்டும், ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டியா இருக்கட்டும். உங்க 2 பேரும் இயங்குவதற்கு பேஸ் யாருன்னா, ஃபுட் சேஃப்டி ஆஃபிசர் தான். அவங்க தான் இன்ஸ்பெக்ஷன் போறாங்க. அவங்க தான் எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. அவங்க தான் எஃப்பிஓ ஃபுட் பிசினஸ் ஆப்பரேட்டர் கூட நேரடி தொடர்புல இருக்கிறாங்க. அவங்க தான் மேஜர் ரோல ப்ளே பண்றாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இது வந்து ஸ்டேட் சென்ட்ரல் ஃபுட் அத்தாரிட்டில எப்படி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு செக்ஷனா பார்க்கணும். அடுத்து அட்லீஸ்ட் டேஸ் ஆஃப் த எஸ்டாபிலிஷ்மென்ட் இன் கிளீன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப் ஷுட் செல் இன் ரீஜினல் குசைன். இது வந்து நம்மளுடைய ஸ்கீம்ஸ். இந்த ஸ்கீம்லயே மத்த இதையும் கேட்கலாம். ரூகோ கேட்கலாம். சேஃப் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் கேட்கலாம். அடுத்து என்ன கேட்கலாம்? ஈட் ரைட் கேம்பஸ் கேட்கலாம். ஈட் ரைட் ஸ்கூல பத்தி கேட்கலாம். போகுன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அப்படியே இந்த இதுல ஃபிட் பண்ணிக்கங்க. அப்போ இந்த இதுல இருந்துலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா பிரைன் ஸ்டார்மிங் பண்ணணும். போக் அப்படின்னு சொல்லி சொன்னா கோயில்கள்ல குடுக்கக்கூடிய சர்டிபிகேட். பிளிஸ்ஃபுல் ஹைஜீன் ஆஃபரிங் டூ காட் அப்படின்ற ஒரு ஸ்கீம். அந்த போக் சர்டிபிகேட் குடுத்தா அந்த கோவில்ல நல்ல உணவுப் பொருட்கள குடுக்குறாங்க. கோயில் பிரசாதம் நல்லபடியா குடுக்குறாங்கன்னா, அந்த சர்டிபிகேட்ட குடுப்பாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணி. திர்ட் பார்ட்டி ஆடிட் ஆடிட்டர் மூலியமா இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த போக் சர்டிபிகேட் குடுப்பாங்க. அப்ப அந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது தெரியுதா? நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் சிஎஃப்ஓஸ் சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபிசர் 2022ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அடுத்து வந்து ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் ஒரு வார்த்தை இருந்துச்சா? இத தான் அண்டர்லைன் பண்ணணும். ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன், ஃபுட் சேஃப்டி ஆஃபிசர், கிளீன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப். எப்படி கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்கன்னா, இனிஷியேட்டிவ்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டேட் அத்தாரிட்டீஸ், சென்ட்ரல் அத்தாரிட்டீஸ் ரொம்ப முக்கியம். இனிஷியேட்டிவ்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. விச் ஃபுட் ஹேவ் பீன் ரெகக்னைஸ்ட் இன் இந்தியா சூட்டபிள் வெஹிக்கிள்ஸ் ஃபார் ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன். எந்தெந்த ஃபுட்ல ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் பண்றாங்க அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க. ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன்னா என்ன? எந்தெந்த உணவுப் பொருள்ல ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் பண்றாங்க? எவ்வளவு அளவுல ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் பண்றாங்க? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இது எல்லாமே படிச்சோம்னா, 2வது யூனிட் நமக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிரும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி தான் முதல் 3 யூனிட் ஒண்ணு ஒண்ணு கோயின்சைட் ஆகும். ஒண்ணு கோயின்சைட் ஆகி தான் நம்ம வந்து படிக்க போறோம். முதல் 3 யூனிட்ங்கிறது ரொம்ப முக்கியன்றதும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சிலபஸ திரும்பி திரும்பி உங்க மனசுல பதியணும். சிலபஸ நீங்க வந்து ஒவ்வொரு ஆஸ்பிரன்ட்டும் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க பண்ண வேண்டியது, நீங்க படிக்கிற ரூமுக்கு முன்னாடி சிலபஸ எழுதி ஒட்டிறணும். சிலபஸ் உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். ஓகே. சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தெரியணும். சிலபஸ்ல இருக்கிற டீட்டெயிலான விஷயங்கள் தெரியுதோ இல்லையோ, சிலபஸ் ஒரு பாயிண்ட்டா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா, அத வச்சு தான் நீங்க படிக்க போறீங்க. சிலபஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு பாதைய அமைச்சு குடுக்க போகுது. அதனால அடுத்த வகுப்புல பார்ப்போம். அடுத்த வகுப்புல அ ப யூனிட் 3 யோட டீட்டெயில்டான டிஸ்கஷன பார்ப்போம். தென் நம்ம வந்து கிளாஸ்ல நம்ம வந்து என்டர் ஆயிடுவோம். கிளாஸ்ல வரிசையில வந்து இந்த கிளாஸ முடிக்கிறதுக்கு நம்ம அடுத்தடுத்த போர்ஷன்ல நம்ம வந்து டீட்டெயில்டான அனாலிசிஸ நம்ம வந்து பார்ப்போம். தேங்க் யூ.